சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. வள்ளலாம் கணபதியில். ஹாய், வணக்கம் அண்ணா. இன்றைக்கு 2 ஸ்பெஷல் நடந்திருக்கு. அதாவது ஒரு கடையொண்டையும் திறந்திருக்கிறீங்க, ஆயில் கடையொண்டையும். அதோடு சேர்த்து இன்றைக்கி உங்களோட பிறந்த நாள் எத்தனையாவது? 47. ரைட், 47வது பிறந்த நாளையும் கொண்டாடி கொண்டு அதே தருணத்தில் ஒரு ஆயில் கடையை அரியாலை என்ற இடத்துல திறந்திருக்கிறீங்க. அதை மேலும் சந்தோஷப்படுத்தி உங்களோட பர்த்டேக்கு விஷ் பண்ணி உங்களுக்காக ஒருத்தங்க கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிவர்சரிலேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல எங்கள் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் அண்ணாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதோடு சேர்த்து இந்த கடை திறந்ததுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்ல வேணும், இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை உங்களுக்காக யார் அனுப்பியிருப்பாங்க? தங்கச்சி. என்ன பேர்? பாமிலா. எங்கே இருக்கிறாங்க? பிரான்ஸில். இல்லை, அவங்க அனுப்பல. வேறு யாராவது? ஆல்ரெடி சர்ப்ரைஸ் வந்திருக்கா? ஆல்ரெடி இன்னைக்கு வேறு சர்ப்ரைஸ் வந்துருக்கா? அப்போ அவங்கள தவிர வேறு யார் அனுப்பல? நம்ம அதாவது உங்களோட தங்கச்சி பமிலா, என்ன பேர் சொன்னீங்க? பமிலா. அவங்க தான் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி தானே? ஆனால் அவங்க அனுப்பல. வேறு யாராவது? வேறு யாராவது கெஸ் பண்ணுங்களேன். சகோதரங்கள். ரைட். அண்ணாக்கு எத்தனை சகோதரங்கள்? உங்களை விட 6 சகோதரங்கள். அப்போ 6 சகோதரங்கள் இருக்கத்தக்கதா ஏன் உடனே தங்கச்சியை சொன்னீங்க? அவள் தான் இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் செய்கிறவங்க என்றபடி அவள் சொல்லியிருக்கீங்க. பட் இந்த முறை உங்களை ஏமாற்றிட்டாங்க தங்கச்சி. வேறு யாராவது? ரைட். ஃபஸ்ட்டாக உங்களை வாழ்த்தி இந்த கடையின் அபிவிருத்திக்காகவும், அதாவது மென்மேலும் இந்த கடை சிறப்பித்து பல வெற்றிகளை நீங்கள் காண வேண்டும் என்று சொல்லி உங்களையும் வாழ்த்தி, அதோடு சேர்த்து உங்களோட 47வது பிறந்த நாளுக்காகவும் செல்வம் செழித்து ஓங்க வேணும் என்று சொல்லி குபேரனை அனுப்பியிருக்கிறாங்க. குபேரனை மட்டும் அனுப்பல, குபேரனோட சேர்த்து உங்களுக்காக 50,000 ரூபாய் காசும் அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அண்ணா, அண்ட் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அண்ணா. ரைட். ஃபர்ஸ்ட்டாக தங்கச்சியை சொல்லியிருக்கீங்க பமிலாவை, பட் அவங்க அனுப்பல. வேறு யாராவது கெஸ்ஸிங் இருக்கா அவங்களுக்காக? சகோதரங்கள். ரைட். 6 சகோதரங்கள். அப்போ 6 சகோதரங்களில் ஒருத்தங்கிட்ட யாராக இருக்கும்? சொல்ல தெரியல. கட்டாயம் சொல்லியே ஆக வேணும். வேண்டா, உங்களை மிஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணி உங்களுக்காக சர்ப்ரைஸை அனுப்பியிருக்கிறாங்க. மிஸ் பண்ணினபடியே தங்கச்சி. மிஸ் பண்ணாதவங்கண்டா மிச்சம் எல்லாரும் நேரம் நிற்கிறாங்க. பட் உங்களோட தங்கச்சி அனுப்பல. வேற 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 கெஸ் பண்ணுங்க. அனுப்புறாங்க நேரடியாக அனுப்பாம இப்படி அனுப்பியிருக்காங்கன்னு கேட்குறாங்க, அப்படிதானே கேட்குறீங்க? ரைட். ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்தி, அதாவது உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி குடிக்க வேணும் என்று சொல்லி உங்களை வியப்பூட்டி சந்தோஷப்படுத்தி ஆச்சரியப்படுத்துறதுக்காக எங்கள் மூலமாக உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஓகேயா? ரைட். யாராக இருக்கும்? அதுதான் நீங்க தான் சொல்லணும். ஆனா பமிலா அனுப்பியலன்னு சொல்லிட்டு சரி ஒரு குழு தருவா.
சரி, அனுப்பினவங்களோட பேர் வந்து எஸ்ல ஸ்டார்ட் பண்ணுது. அந்த யாராக இருக்கு? தங்கச்சின ஹஸ்பண்ட் என்ன பேர்? சுரேஷ். ரைட். உங்களுக்காக வந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து உங்களோட தங்கச்சியும் உங்களோட தங்கச்சியின் ஹஸ்பண்ட் சுரேஷ் அதோட சேர்த்து உங்களோட தங்கச்சி பமிலா அவங்க தான் பிரான்ஸ்ல இருந்து ஒரு இன்ப அதிர்ச்சியை உங்களுக்காக வழங்கியிருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்து நீங்க பார்த்து பார்த்து கடைச்சி போய் கடைசியில வந்து 6 மணிக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் உங்களை தேடி. அப்படித்தானே? ரைட். ஹாப்பியா நீங்க? ரைட். என்ன சொல்ல போறீங்க உங்களோட தங்கச்சி பமீலாக்கும் உங்களோட தங்கச்சியின் ஹஸ்பண்ட் சுரேஷுக்கும்? நன்றியை தெரிவித்துக் கொள்றீங்க. ஓகே, மீண்டும் வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின உங்களோட அருமை தங்கச்சி பிரான்ஸ்ல இருந்து அவங்களோட ஃபேமிலி சுரேஷ், தங்கச்சி பமிலா அவங்க சார்பாகவும் மீண்டும் அண்ணனுக்கு இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் கூறி உங்களிடம் இன்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.